ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்னைக்கு ஒரு புது வீடியோல பேபிமாவை பிராங்க் பண்ண போறோம். என்ன பிராங்க்னு கேட்டீங்கன்னா, நாளையிலேருந்து நான் ஸ்கூலுக்கே போகல அப்படின்ற மாதிரி கடுப்பேற்ற போறோம். தட் இஸ் அ பிராங்க். என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தியானத்துல இருந்து பையன் ஒரே சண்டை அவங்க அம்மா கிட்ட. நான் நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுருவேன் அப்படின்ட்டு. பட் முடியவே முடியாது அப்படின்னு இருக்குது பேபிமா. வந்த உடனே சொன்னா, சரி ஓகே, இதை வச்சு யோசிச்சு நம்ம வெறுப்பேத்தி பிராங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் அன்கோ போட்டுருவோம். ஹைஃபை அன்கோ போட்டு இப்ப வெறுப்பேத்த போறோம். நாளைக்கு நாங்க நாளையில இருந்து ஸ்கூலுக்கே போல. 9th 10th 11th மூணும் ஆல் பாஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப எதுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா போய் இது பண்ணணும்னு? என்ன பண்ணணும்னு வேலை இருக்கு. படுக்க வேணாமா? மணி ஆகுது. இல்ல அது அவன் அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குதாமா. என்ன வேலை இருக்குதாமா? நீ தானே லைவ்ல விளையாட சொன்ன. அதுக்குன்னு நான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொன்னா வேணான்ட்டான். நீ சொல்லியாமா வேண்டாம் அப்படின்ட்டா. அப்புறம் இங்க பாரு, அவன் மத்தியானத்துல இருந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. 9th 10th 11th மூணுமே ஆல் பாஸ். அப்படிதானடா? ஆல் பாஸ் சிஎம் சொல்லிட்டாரு. அதனால ஸ்கூலுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ட்டான். எனக்கும் அவனுக்கும் ஒரு டீல். அவன் சொல்லிட்டான், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டான். ஓகேவா? எங்களை நேசிக்கின்ற எங்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயா, நாங்கள் ஸ்கூல் படிக்கும் இந்த அருமையான வேலையில கடந்த ஒரு வருஷமா நாங்க ஸ்கூல் பக்கமே போனதில்லை ஐயா. அவன் கேட்டதே உன்னாலதான். ஏன்பா உன்னை அடிச்சா அவன் சரியா போயிடுவான்னு நினைக்கிறேன். மத்தியானத்துல அவன் என்ன கேட்டான். நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னான்னு கேட்ட அவன்கிட்டயே மரியாதையா ஸ்கூல் போய் சேரு மகனேன்னு சொல்லிச்சு. லைவ் தான் போன்னு சொன்னேன், லீவ் போடு நான் சொல்லவே இல்லை. என் கால லீவ் தான் வந்துச்சு. என்ன பண்றது நீயே சொல்லு. சொல்லிட்டே இருந்தா என்கிட்ட சொன்னா அதுக்கப்புறம் சொன்னா, இதுக்கப்புறம் ஸ்கூல்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, யாரும் வரணும்ன்ற அவசியம் இல்லை, எல்லாம் உங்க விஷ் தான். பத்திரமா உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க, படிக்கலினாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க ஃபீஸும் கட்ட வேண்டாம். மெயின் இதுதான். அவன் என்ன சொல்லிட்டான், நீங்க ஃபீஸ் கட்ட வேணான்ட்டான். ஐ லைக் த டீல், ஐ லவ் இட். அப்படி இருக்கும் வேளையில் நாங்கள் எப்படி பாஸ் ஆவோம் என்று பயந்து கொண்டிருந்தோம் தகப்பனே. 9, 10, 11ஆம் வகுப்பு மாணவர்களை பொது தேர்வு இல்லாமல் தேர்ச்சி பெற செய்தீரே. நீ வாய மூடு. நான் உன்கிட்ட பேசுறேன், நீ வாய மூடு. நீ வாய மூடு. ரெண்டு பண்ணி வாங்கி தரவா இல்ல எருமை வாங்கி தரவா? எதை வாங்கி மேய்க்கிற நீனு? 2 கேம் சிடி வாங்கி தர. Oh no. அச்சாம்பர் கோல் போட்டாம்பர். ஹைஃபை. 2 கேம் சிடி வாங்கிட்டா. எல்லா மாணவர்களையும் ரட்சிக்க வந்த தெய்வமே எங்கள் எடப்பாடியே, உமக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. எங்கள் மனம் குளிரும்படியா, கல்லூரி மாணவர்கள் அலரும்படியா. நான் அலோ பண்ண மாட்டேன். அவன் என்கிட்ட சொல்லிட்டான், நீங்க ஃபீஸ் கட்டணும்ன்ற அவசியம் இல்ல, அதனால நீங்க எது பண்ண வேண்டாம். பவுலி விளையாட்ட நான் சொல்லுவேன், விளையாடு சரியா? ஆனா விளையாடுறேங்கிற பேர்ல சரியா சீரியஸா ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா செருப்பு தச்சு வேணா வச்சுக்கோ. அடி வாங்கி சாப்பாத சொல்லிட்டு அவன் அடைக்குவான் சரியா? நீதான் அடி வாங்கி சாவ என்கிட்ட. நான் இப்ப விடவே மாட்டேன்ல. அவன் ஃபீஸ் கட்ட வேணாம்னு சொல்றான். அதுக்கு நான் பல்லம்மா பாடி கார்டு மாதிரி நிப்பேன். இப்படி குத்துனேன்னு வைய அது போட்டான்னு வச்சுக்கோங்க. ஏன்டா இப்படி அவனுக்கு கெடுக்கிறதே நீதான் மாமா. கொஞ்சமாச்சு பாரு, படிக்கிறேன் நான் படிக்க போறேன்னு சொல்றான். ஆல் பாஸ் சொல்லாத மொழி எனக்கு எரிச்சல் வருது மொழி. ஆல் பாஸ் யாரா சொன்னா நீ போய் சிஎம் சொன்னாரு. சட்டப்பேரவையில் அறிவித்தீரே, நாங்கள் பாஸ் என்று தெரிவித்தீரே. நீங்கள் யாரு சுவாமி? எடப்பாடி பழனிசாமி. எங்க டீச்சர் பேரு சகுந்தலா. வருடம் நாங்கள் படிக்காமலே எங்களை தேர்ச்சி பெற வைப்பீர் என விசுவாசிக்கிறோம் ஐயா. படிக்கிறதெல்லாம் எங்களுக்கு கால் தூசு. நாங்கள் படிக்காமலே பழனிசாமி ஐயா போற்றுவார் எங்களுக்கு ஆல் பாஸ். என்ன சொன்னாரு நான் சொல்றேன். அது சொன்னதே நான் தான். உனக்கு சத்தமா
அறிவிக்கப்படுகின்றோம். 9, 10, 11 மாணவர்கள் எக்ஸாம் எழுதாம தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அப்படின்ட்டாரு. அது தமிழ்ல ஒழுங்கா சொல்லு. அப்ப அவன ஸ்கூலுக்கு அனுப்பல. நீ தமிழ்ல ஒழுங்கா சொல்லு. 9 மற்றும் 11வது வாரங்கள். நீ தப்பா சொல்லிட்ட. உனக்கு ஒரு சான்ஸ் முடிஞ்சிச்சு. 9 மற்றும் 11வது கிட்ட 10 நீ சொல்லவே இல்ல. 10 எங்களுக்கு தேவையில்லை, அவன் 10 படிக்கிறான், 11 படிக்கிறான். 9, 10, 11 மாணவர்கள் தேர்வின்றி தேர்ச்சி பெற்றதாக. கிருஷ்ணன் வைய மண்டையில அப்படியே நாவிஸ் தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. நாவிஸ்வர் என்ன ஃபீஸ் தேர்வின்றி தேர்ச்சி கட்ட பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றோம். சரி, அவனுக்கு 2 கழுதையோ மாடோ இல்ல ரெண்டு கேம்ஸ் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். 2 கேம்ஸ் என்ன ஒரு கேம்ஸ் தடவை காமெடிக்கு நான் சிரிப்பேன். சும்மா அதே சொல்லிட்டு எனக்கு எரிச்சல் ஆகுது. வயிறு வயிறு எனக்கு எரியுது. நம்ம நாளைக்கு ஃபீனிக்ஸ் மால் போறோம். நாளைக்கு லீவ் தானே? லீவ் நாளைக்கு. நாங்க 2 பேரும் வயிறு லீவ் வயிறு தானே. எனக்கு எரியுது. சரியா, எரிச்சல கிளப்பாங்க. எனக்கு சில்லுன்னு இருந்து ஐ அம் கூல் படி. உனக்கு ஃபீஸ் கட்ட வேணாம். காசுனாலே உனக்கு வந்து ஓ. கட்ட வேணாம்னா உனக்கு குளு குளுன்னு ஆயிடும் மேல இருந்து கீழே வரைக்கும். கூல் படி. தேவன்பா எரிச்சல் வருது. சரியா, தயவு செய்து சிரிக்காத. இந்த ஸ்கேல் வச்சிருக்கல எங்க எரியுது? நாளைக்கு ஒரு ஆறு பாஸ் ஆயிட்டேன். இப்ப +2 படிக்க வேணாவா? இதோட அது ஸ்கூல் வந்து முடியுதா? இன்னும் நான் 6 மாசம் டைம் இருக்கு எங்களுக்கு தெரியல. அதுவும் எனக்கு இல்ல, நம்ம நல்லதுக்கு சொல்றோம்ப்பா. உங்களுக்கு ஜுவல் வாங்கி தரேன். தேவையில்லாம எடுத்துட்டு போய் அவங்க எப்படியும் 40,000 ரூபாய் கட்ட வேண்டியது வருமா? படிப்பு ஒரு முக்கியமா phone. நேரம் முக்கியமா? ஏய் அப்ப நீ சிஎம் போன் போடு. எங்க என் போன்? எங்க என் போன்? எங்க என் போன்? எங்க என் போன்? எடப்பாடிக்கு போன் பண்ணிக்க. அது சார்ஜ் இல்ல. கூப்பிட்டேன்னா பேட்டரி லோன் கட் ஆயிடும். அது பரவாயில்ல, சார்ஜ் அவர் எடுக்க மாட்டாரு, கூப்பிட்டா. நாளைக்கு சிஎம் ஆபீஸ்க்கு போன் பண்ணி நீ ஏன் இப்படி வாய் பேசி பழகுற? இப்ப யார் உனக்கு இப்படி வாய் பேச சொல்லி கொடுத்தது எனக்கு தெரியலையே. நீதான் வந்து இன்னைக்கு என்ன சொன்ன நீனு? உள்ள வந்து மௌலி 9 o'clock போறியா 9:30க்கு போறியாப்பா லைவ் அப்படின்னு கேட்டல. அது அதர் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கெல்லாம் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதர் ஆக்டிவிட்டீஸ் இவன் வயசுல பசங்க யூடியூப்ல எப்படி எல்லாம் பண்றாங்க நான் காட்டிட்டு இருக்கேன் அவனுக்கு. என் பசங்க இப்படி மத்து மாடுங்களா இருக்குதுங்களே, எல்லாம் உன்னால எல்லாம் மத்து மாடுகளா இருக்குதுங்க. அவன் ஒருத்தி மத்து மாடு, இவன் ஒருத்த மத்து மாடு. எல்லாம் பிள்ளைங்க அதர் ஆக்டிவிட்டீஸ்ல நல்லா ஜெயிச்சதுன்னா வருதுங்களா? அதர் ஆக்டிவிட்டீஸ் தான் தெரியுமா? டேலண்ட் எதுல வேணாலும் காட்டலாம். கேம்ல தான் காட்டணும், படிப்புல தான் காட்டணும், அது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு எது வருதோ அதுல காட்டலாம் பிள்ளைங்க. பப்ஜில காட்டலாம்ல. காட்டலாம். நாளைக்கு நம்ம அவனுக்கு போறோம். டேலண்ட் இருந்தா அதை காட்ட சொல்லேன்றேன். ஃபீனிக்ஸ் மால் போறோம். 2 சிடி கேம் சிடி பர்ச்சேஸ் பண்றோம். ஏய் முதல்ல படிப்பு. நீ இருக்கு இந்த கதையெல்லாம் முதல்ல படிப்பு. அதர் ஆக்டிவிட்டீஸ் ஃபர்ஸ்ட். ஹை-ஃபை. அப்புறம் அதர் ஆக்டிவிட்டீஸ் ஃபர்ஸ்ட் கிடையாது. அப்படியே அடிச்சேன்னு வெச்சுக்கோ. அதர் ஆக்டிவிட்டீஸ் ஃபர்ஸ்ட் கிடையாது. Other activities நல்லா சொல்லிருந்தது அதே மாதிரி அப்படியே சொல்லிரு. வந்தாடி. அதர் ஆக்டிவிட்டிஸ் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் படிப்பு செகண்ட். அதர் ஆக்டிவிட்டீஸ் உன்னை ஃபர்ஸ்ட். யாரு திரும்ப சொன்னா? செகண்ட் சாப்பாடு தேர்ட் தான் ஒரு வருது. செகண்ட் சாப்பாடு ஆமா. வயிறு முக்கியம் இல்ல. அதுக்கப்புறம் தான் சார் நாளையில இருந்து என்ன பண்ணணும், நீ வந்து அப்பப்ப லைவ் பண்ணணும். ஓகேவா? லைவ் பசி எடுக்கும்போது ஊட்டி விட்டுரு. அதர் ஆக்டிவிட்டீஸ் ஃபர்ஸ்ட். சோறு முக்கியம். படிப்பு செகண்ட் ஃபுட். தேர்ட் என்னது சொல்லு. தேர்ட் என்னது? பத்தலையா? வாங்குறது தேர்ட் பத்தலையா? என்னதுன்னு சொல்றேன். எங்க வீட்ல எல்லாம் என்ன அடிக்கும் போது என் தங்கச்சி அடிக்குவா. சரியா, உன்னை அடிச்சு நான் வணங்குறானா? எதுக்கு அவன் அடங்கணும்? அவனையும் 2 வைக்கணும். சரியா, சுளீர் 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 மண்டை மேல இப்படி வீசினேன்னு வையேன். எனக்கு பயமா இருக்குது இதுல 2 பேர்த்தையும் அடிக்கிறதுக்கு. உன்னை வச்சதே எனக்கு உனக்கு பிடிக்கும். 40,000 ரூபாய் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துக்கிறான். ஹை-ஃபைடா. ஹை-ஃபை 40,000 rupees. உனக்கு என்ன வேணும்? ஏய் என்ன சூப்பர் டீல். எனக்கு ஐ லைக் தி டீல். ஐ லவ் தி தயவு செய்து டீல். கொஞ்ச நேரம் பேசாத. எனக்கு கோவம் உச்சத்துக்கு ஏறுது. நீ பேசவே வெளிய போங்கடா, அயோக்கிய ராஸ்கல்களா. நாளைக்கு தான் நீ சொன்ன எனக்கு இருமலா இருக்குது, ஸ்கூல்ல போய் என்னால இரும முடியல, எனக்கு தொண்டை வலி ஒரு இருக்குன்னு நாளா? சொன்னீங்க இல்லையா? ஒரு நாள் தான் நீ சொன்ன. சரி, அதை நான் யோசிக்கிறேன்னு சொன்னேன். அது கேட்கும்போது அது நல்ல ஆமா, என்கிட்ட கேட்கும்போது அந்த 1 100ஆ மாறிச்சு. அது நல்ல வாய், இது நாரவாய். அது நல்ல வாய். இது எப்படி பேசுறது? நாரவாய். அது அப்படிதான் பேசும். வாய்ப்பு இல்ல. இப்படி வச்சிருந்தீங்க சுளீர்னு. நான் வைப்பேன் உன்னை. எனக்கு 40,000 rupees அவன் வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்கான். ஐ லைக் இட். இடிச்சானே வையேன் அப்படியே. நானும் இடிப்பேன் அப்படியே உன்னை. 40,000 ரூபாய் பெருசா, உன்னை இடிக்கிறது பெருசா இருந்தா உன்னை இடிக்கிறது தான் பெருசு எனக்கு.
அப்பா எனக்கு ரொம்ப கோவம் வருதுப்பா. ஏன் என்னதான் பாப்பா இப்படி கோவப்பட்டாலும் சரி, பண்ற? எனக்கு அவன் கொடுத்த டீல் தான். என்ன சொல்றீங்க? ஓகே, ஐ லைக் இட். 11th பாஸ் ஆயிட்டீங்க. நீ என்ன பண்றேன்னா நானும் சொல்லி 11th பாஸ் தானே. பாக்குறேன். 11th பாஸ் தானே. அதுக்குன்னு பிளஸ் 2 எழுத வேணும்னு சொன்னாங்க. Plus 2 direct ஆ. மகரே பாரு. இப்பவே பாரு, ஒரு வாரம் 10 நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் கருப்பாயிட்டான் பாரு. ஆல்ரெடி ஆகக்கூடாதுப்பா. கலர் தான் முக்கியம். உனக்கு வேணா கருப்பு முக்கியமா இருக்கலாம், எனக்கு கலர் தான் முக்கியம். எதுக்கு என்ன அடிச்சாங்க? சொல்லிருக்க வழி இருக்கு. அதே ஏய், நான் விட மாட்டேன். எனக்கு சேவ் பண்ணி கொடுத்துக்கிறான். நீ என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்கியா? நீ செலவு மட்டும் தான், எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான். நீ அவன் இன்கம் சரி, எனக்கு எரிச்சல கிளப்பாது. நீ பேசுறது எனக்கு எரிச்சல் வருது. அவன் பேசுறது கூட எனக்கு வரல. நீ பேசுறது எரிச்சல் வருது. நீ தயவு பரவாயில்ல, எனக்கு 40,000 நாளைக்கு ரூபாய் காலையில முடியாது. மரியாதையை எழுப்பிடுறேன். வாய்ப்பு இல்ல ராஜா. நீ பேசக்கூடாது. ஓ, எனக்கு எரிச்சல் வருது. ஏன்டா இப்படி பண்ற? ஏய், எனக்கு 40,000 சேவ் பண்ணி கொடுத்துக்கிறவங்க முக்கியமா? 40,000 இல்ல, அந்த 40,000 ரூபாய் எத்தனை சைபர் No. சொல்லு. 40,000 இதுல No. சைபர் சொல்லு. நீ சைபர் சொல்லு. ஐ, காலையில எழுப்பிடுவேன். 8 மணிக்கு எழுப்பிடுவேன். மரியாதையா ஸ்கூல் போய் சேர்ற வழிய பாரு. இல்லன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் காலையில. ஸ்கூல் கவர்மெண்டே வந்தாங்கன்றாங்க. நீ குடிக்க போகல. அவ்வளவுதான். எந்த மிஸ் அப்படி சொன்னாங்க? கவர்மெண்ட் வந்தா வாங்க, வராட்டி போங்க. எந்த மிஸ் உன்னை சொன்னாங்க? உங்க சாய்ஸ். பயங்கரமா பரவுது. உனக்கு புள்ள முக்கியம் இல்லையா? இதே மாதிரி தானப்பா எல்லாரும் பிள்ளைங்களும் பெத்து விட்டுருக்காங்க. எல்லாரும் ஸ்கூலுக்கு தானே அனுப்புறாங்க. ஆனா இந்த பிள்ளைங்க 40,000 ரூபாய் எனக்கு சேவ் ஆயிருக்குதே. அப்ப அது முக்கியம். ஏய், விட மாட்டேன் நான். நீ முதல்ல தயவு செய்து உள்ள போ. நீ உள்ள போ. நீ நான் உள்ள உள்ள போ. பேசிக்கிறேன். நீ உள்ள போ. எனக்கு 40,000 சேவ் பண்ணிருக்கான் அவன். 40,000 நீ உள்ள போ. வேணுமா? 40,000 எவ்வளவுன்னா? சொல்லு. 40,000 வேணுமா? ஒரு பவுனோட காஸ்ட் அது. உனக்கு வேணுமா வேணாமா? உனக்கு தான் நீ வேஸ்ட் பண்ற. அவங்களுக்கு தயவு செய்து காலைல ஸ்கூலுக்கு போற வழிய பாரு. போய் மரியாதையா ஃபீஸ கட்டிட்டு அவனுக்கு சரி. ஸ்கூலுக்கு போற வழிய பாரு. ஃபீஸ கட்டிட்டு அவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற வழிய பாரு. அவன் லீவ் போடுறான்ப்பா. சரி, நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட்டா நாளைக்கு போவல. நாளைக்கு உனக்கே போல. ஆமா. நீ 12th தான் இருக்கு. டார்ச்சர் பண்ற, நீ ஓவரா டார்ச்சர் பண்ற. சிஎம் க்கு லெட்டர் எழுதிடுறா, மெயில் போட்டுடுறா பேசாம. எக்ஸாம் இல்லையா? கிளாஸ் ஒர்க் எழுதுந்துங்க, ரெக்கார்ட் எழுதுன்றாங்க. என்ன ஒரு டார்ச்சர் ஸ்கூல். சிஎம் க்கு மெயில் போட்டுடலாம் பேசாம. நாளைக்கு நாங்க மெயில் போடுறோம். ஏன் கேம் விளையாடும் போது உனக்கு டார்ச்சரா தெரியல? கை வலிக்கல, கை ஏன்? வலிக்கல, உனக்கு கால் வலிக்கல, லைவ் விளையாடுன்னு நீ சொல்லும்போது உனக்கு வாய் வலிக்கல? திங்கும்போது வாய் வாய் வலிக்கல? உனக்கு வாய் வலிக்கல? லைவ் விளையாடுறியா நீ கேட்கும்போது? போ போ போ. ஓகே பேபிமா, இங்க வா பேபிமா. பேபிமா இங்க வா. வா பேபிமா. வரலைன்னா போ பேபிமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேபிமா வந்து காண்டாகி போயிடுச்சு. மறக்காம புதுசா பாக்குற எங்க வீடியோ புதுசா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. as well as உங்க கமெண்ட்ஸையும் பாஸ் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பேபிமா கோச்சிங் போயிடுச்சு. நாங்க போய் கன்வின்ஸ் பண்றோம். பாய்.